ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருமையான பாசிப்பயிறு தோசைங்க. இந்த பாசிப்பயிரில் கால்சியம், பாஸ்பரஸ் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே அடிக்கடி நம்ம எடுத்துக்கணுங்க. இந்த பாசிப்பயிறு தோசையை அரைச்ச உடனே புளிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. உடனே நம்ம தோசை ஊற்றிடலாங்க. இதுக்கு பூண்டு சட்னி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பூண்டு சட்னி அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் ஐ கார்டில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த மொறுமொறுன்னு இருக்கிற இந்த பாசிப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பாசிப்பயிறு தோசை செய்கிறதுக்கு ஒரு கப்புக்கு நான் பாசிப்பயிறு எடுத்துருக்கேங்க. இதை பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிடணுங்க. 8 மணி நேரம் இதை ஊற வைக்கணுங்க. அப்படி ஊற வச்சோம்னா நல்லா பெருசாக நல்லா ஊறி வந்துடுங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா நம்ம க்ளீன் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது கூட நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், 2 இன்ச்சு இஞ்சி, சீரகம் 1 ஸ்பூன். இந்த 3 பொருளையும் சேர்த்து இந்த பாசிப்பயிரோட கிரைண்டர்லையோ அல்லது மிக்சிலையோ எப்படி வேணால் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாசிப்பயிறு தோசைக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்க்கலாங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வருங்க. தேவையான அளவுக்கு அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனே தோசை ஊற்றிக்கலாங்க. இது புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இதில் இஞ்சிலாம் நம்ம சேர்த்ததுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்டாலும் சரி, நமக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். பொதுவாகவே பாசிப்பயிறு சாப்பிட்றது சீக்கிரம் செரிமானம் ஆகிடுங்க. இது ரொம்பவே சூப்பராக முறுமுறுன்னு வருங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம ஊற்றி கொடுக்குறது குழந்தைங்களுக்கும் சரி, நமக்கும் சரி ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பார்த்துக்கு இதை நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுக்கணுங்க. அடுத்தது இப்போ ஒரு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ இதில் நான் தோசை மாவு ஊற்றிக்க போகிறேன். பாசிப்பயிறு தோசை மாவு ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்படி தேய்ச்சி விடலாங்க. நல்லா அழகாக வரும். நம்ம தோசைக்கு இட்லிக்கு பதிலாக இந்த பாசிப்பயிறு தோசை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தோன்னே கொஞ்சமாக கலர் மாறினோடனே இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக தோசை கரண்டி வச்சு லேசாக இப்படி தேய்ச்சி விட்டால் போதுங்க. நல்லா தோசை மெலிசாவே வருங்க நமக்கு. இந்த மாதிரி சேர்த்தாச்சு. அடுத்து லேசாக கலர் மாறினோடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லேசாக பொன்னிறமாக ஆகணும். அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய தோசை சூப்பராக முறுமுறுன்னு அருமையாக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? சூப்பரான நம்மளுடைய பாசிப்பயிறு தோசை ரெடி. இந்த மாதிரி நீங்களும் பாசிப்பயிறு தோசை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த பாசிப்பயிறு தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.